வாழ்க்கையில நாங்க எத்தனையோ விதமான திருட்டுக்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த திருட்டு புதுசு சாமி, இது புதுசு, கொஞ்சம் வித்தியாசமா சிந்திச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லக்கூடிய அளவுக்கு தான் ஒரு திருட்டு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. ஆனா ஆள பிடிச்சாச்சு. இவருக்கு 8 ஆண்டுகள் முதற்கொண்டு 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அப்படின்றதுதான் இப்போதைக்கான அவருக்கான சிக்கல். இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா சீனாவில தான் நடந்திருக்கு. என்ன நடந்தாலும் சீனா, அமெரிக்கா இங்கதானே நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. அப்படியான மனிதர்கள் அதிகமாக அங்கே இருப்பது கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு குறித்த நபர், சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு குறித்த நபர், அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போக வேண்டும். அவர் வேறொரு இடத்துல இருந்திருக்கிறார். அங்கே இருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு போகணும். நாங்க போகணும்னா என்ன செய்வோம்? கொண்டு பஸ்ல போவோம், அல்லது தூரம் சொன்னா ட்ரெயின்ல போவோம், அல்லது இன்னும் தூரம் அப்படின்னு சொன்னா காசு இருந்தா நாங்க பிளைட்ல போவோம். ஆனா இவருக்கு அந்த ஊர் கொஞ்சம் தூரம் தான். இவர் பிளைட்ல தான் போயாக வேண்டும். அப்ப இவர்கிட்ட காசு இல்ல, பிளைட் டிக்கெட்டுக்கு காசு இல்ல. அப்படி பிளைட் டிக்கெட்டுக்கு காசு இருந்தாலும் காசு கொடுக்கறதுக்கு மனசு இல்ல. இந்த பிளைட்ல போய் ஏன் நாங்க அதிகமான காசை செலவழிக்க வேணும்? அதனால வித்தியாசமா கொஞ்சம் சிந்திச்சு எந்த சிக்கலும் இல்லாம ஊருக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாரு. நீங்க எல்லாம் யோசிப்பீங்க, என்ன ட்ரெயின்ல போனாரா, அல்ல பஸ்ல போனாரா, அல்லது ஏதாவது ஒரு வழியில போய் சேர்ந்தாரா அப்படின்னு சொல்லி. இல்ல, இவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஊர் வரைக்கும் கிட்டத்தட்ட 8 கார்களை திருடி திருடி அந்த கார்லயே தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் சேர்ந்திருக்கிறார் கெத்தா. ஆனா அந்த கெத்து எடுபடவே இல்லை. அவரை பிடிச்சாச்சு. என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, அவர் இருந்த இடத்துல இருந்து ஒரு காரை திருடுனா அந்த கார்ல எந்த அளவுக்கு எரிபொருள் இருக்கோ, பெட்ரோல் இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த காரை அவர் ஓடி போய் அந்த எரிபொருள் எப்ப முடியுதோ அந்த இடத்துல அந்த காரை விடுறது. பாருங்க எவ்வளவு நல்லவர். அந்த காரை விட்டுட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காரை திருடுறது. அப்படி திருடி இன்னும் அந்த கார்ல இருக்கிற எரிபொருள் எவ்வளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அது முடிகிற வரைக்கும் ஓடுறது. இப்படி மாறி மாறி 8 கார்களை திருடி அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் சேர்ந்திருக்கிறார். அங்கே காரை துளைச்சவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ன செய்தாங்க? காவல்துறையில போய் முறைப்பாடு கொடுத்துட்டாங்க. இப்படி அடுத்தடுத்து கார்களை காணல அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு ஒரு சந்தேகம் பார்த்தா ஒரு பாதையில போற அந்த வழியில தான் இப்படி அடுத்தடுத்து கார்கள் காணாம போயிருக்கு அப்படின்றது காவல்துறைக்கு கிடைச்ச ஒரு நல்ல துருப்புச்சீட்டா அமைஞ்சது. ஆகவே அந்த வழியிலே போய் இந்த கார்கள் எல்லாம் எங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா வழிகளிலையும் அப்படியே ஆராய்ஞ்சு குறித்த நபரை கைது செய்திருக்காங்க. பாருங்க, எவ்வளவோ விஷயங்களை நாங்க செய்யறோம், எவ்வளவோ விஷயங்களை நாங்க கேள்விப்படுறோம். இது கொஞ்சம் முற்றுமுழுதா புதுசா இருக்கு. வீடு வரைக்குமே காரை மாறி மாறி திருடி ஒருவர் பயணம் செய்திருக்கிறார் என்பது உண்மையிலே மிகப்பெரிய ஆச்சரியம் தான்.